வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மிகவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காய் தீபம் ஏற்றுறதுனால நம்மளுக்கு என்ன பலன்கள் இருக்குது, முக்கியமாக தேங்காய் தீபம் எப்படி ஏற்றணும், எந்த கிழமையில் ஏற்றணும், ஏற்றும் முறை, அது எல்லாமே தான் பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த தேங்காய் தீபம் பார்த்திங்கன்னா எப்போது ஏற்றணும், எப்படி ஏற்றணும், அது எல்லாமே நான் கிளியராக சொல்லியிருக்கேன். அப்படியும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் தீபம் அம்மனுக்கு ஏற்றுறது பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு நன்மை நம்மளுக்கு அதிகமாக கொடுக்கும். அம்மன் கோயில் அம்மன் ஆலயம், உங்கள் வீட்டுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் இந்த தேங்காய் தீபம் ஏற்றணும். ஃபஸ்ட்டு அந்த எப்படி ஏற்றணும் அப்படின்ற முறையை சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா தேங்காய் தீபத்தை 9 வாரம் ஏற்றணும். என்று ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஏற்றணும். 9 வெள்ளிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் ஏற்றணும். உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி, பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வர வேண்டிய பணம் வராமவே டிலே ஆகிட்டுருக்கு, அப்படி இருந்தாலும் சரி, இல்லை திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு, கரெக்டான ஏற்ற வரன் நல்ல வரன் அமைய மாட்டேக்குது, தடங்கள் ஆகிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு விஷயத்தில் தடங்கள் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் சரி, இல்லைனா குழந்தை பாக்கியம் குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் பார்த்திங்கன்னா இந்த இந்த வேண்டுதல் பண்ணலாம். அதுக்கப்புறம் எந்த குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருந்துகிட்ருக்கும், பிரிஞ்சு இருப்பீங்க, நிறைய பேர் கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்துகிட்ருக்கக்கூடிய நிலை இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும், நல்லா ஒற்றுமை இல்லாமல் இருந்துகிட்ருக்கும். கணவன் மனைவின்னு இல்லை, என்ன தாய் மகன் அந்த மாதிரி எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, தந்தை மகள், எந்த ஒரு உறவுலையும் பார்த்திங்கன்னா நிறைய சண்டைகள் இருக்கும், பேசாமல் இருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துகிட்ருக்கும். அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு தீபம் நீங்கள் ஏற்றுறது மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடை நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் நம்பலாம். நம்பிக்கையோடு இதை பண்ணலாம். ஏன்னா இதில் நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல தேங்காய் நீங்கள் வாங்கணும். வாங்கிட்டு அந்த தேங்காயோட மேல் பகுதியை தான் குடுமின்னு சொல்லுவாங்களே, அந்த பகுதியை நீக்கிடுங்க. நீக்கிட்டு நீங்கள் சரி பாதியாக அந்த தேங்காவை உடச்சி எடுத்துக்கணும். ஒரு பக்கம் சின்னது, ஒரு பக்கம் பெருசு, அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக சரி பாதியாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் நெய் ஊற்றி ஏற்றும்போது பார்த்திங்கன்னா நிறைய பலன் கிடைக்கும். எப்போதுமே தேங்காய் தீபமில் நெய் தான் பயன்படுத்தி ஏற்றணும். நெய் பயன்படுத்தி நீங்கள் ஏற்றணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, வாழை இலை வாங்கி அதை நல்லா கழுவிட்டு, அது மேலே பார்த்திங்கன்னா பச்சரிசி, அப்படி இல்லைன்னா பச்சரிசி மாவு இருந்ததுன்னா அந்த பச்சரிசி மாவு இல்லை பச்சரிசியை பரப்பிக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் உடச்சி வச்சுருந்தீங்க இல்லையா தேங்காய், அதை ரெண்டுத்தையுமே வச்சுட்டு, தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் வைக்க மறந்துடாதீங்க. மஞ்சள் குங்குமம் வைத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தேங்காவை அதுக்கு மேலே வச்சுட்டு, நீங்கள் நெய் ஊற்றி திரி பார்த்திங்கன்னா 2 திரி போட்டு நீங்கள் ஏற்றணும். தேங்காய் தீபத்திற்கு பார்த்திங்கன்னா 2 திரி போடணும். 2 திரி போட்டுட்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றணும். வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு ஏற்றுவது மிகவும் சிறந்த ஒரு பலனை பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
நீங்கள் வந்து உங்களோட வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை வந்து நீங்கள் வந்து வேண்டணும். வேண்டிட்டு நீங்கள் வந்து வழிபட்டுட்டு உங்களோட பூஜையை வந்து நிறைவு செய்யணும். இதே மாதிரி 9 வெள்ளிக்கிழமைகள் வந்து நீங்கள் வந்து ஏற்றலாம். ஏற்றுறது மூலயமா வந்து உங்களோட சிக்கல்கள், உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதிலேருந்து வந்து நீங்கள் விடுபட்டு வரலாம். எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து விடுபட்டு வர முடியும். இதை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஏற்றுவதை விட உங்கள் வீட்டுக்கு அருகில் மிக அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு வந்து சென்று நீங்கள் வந்து ஏற்றுறதுல வந்து பலன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வேண்டுதலை வந்து நீங்கள் வந்து தவற விடாமல் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து பண ரீதியான பிரச்சனைகள், பணம் வந்து வருது செலவாயிட்டே இருக்குது அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை கடன் வந்து நிறைய ஆகிட்டே போகுது அப்படி இருக்க பிரச்சனையாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு வழிபாடை வந்து நிறைய பேர் வந்து பின்பற்றி வந்து அவங்களுக்கு வந்து பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் வந்து பலன் வந்து கிடைக்கணும் அப்படின்னு வந்து நான் வந்து வேண்டிக்கிறேன். உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் காலம் தான். அதனால வந்து நீங்கள் வந்து பயப்பட வேணாம். நம்ம சேனலில் வந்து நீங்கள் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்காய் தீபத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணி எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.